Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம் முனியசாமி ஏற்பாட்டில் அமமுக ராமநாதபுரம் மாவட்ட பொருளாளர் கணேசன் அதிமுகவில் இணைந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இணைந்த அவருக்கு வாழ்த்து. கோவையில் விபத்தில் காலை இழந்த மாற்றுத்திறனாளிக்கு செயற்கை கால் வழங்கி உதவிகரம். செயற்கை கால் வழங்க ஏற்பாடு செய்த அதிமுக கவுன்சிலர் உள்ளிட்டோர் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் என ஊக்கப்படுத்தி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடி அருகே மது போதையில் நண்பனின் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்த இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் தமிழகம் சீரழிந்து வருவதாகவும் கொலை போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்து பல குடும்பங்கள் சிதைந்து வருவதாகவும் மக்கள் வேதனை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மதுபோதை ஆசாமிகள் இளைஞரை அரிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து சந்தி சிரிப்பதாகவும் இனியும் இந்த ஆட்சி தொடரவே கூடாது எனவும் மக்கள் காட்டம். ஸ்டாலின் அரசு பட்டியலின மக்களுக்கு பணி வழங்க முனைப்பு காட்டாமல் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் மத்திய மாநில SC/ST அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பினர் குற்றச்சாட்டு. அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீடு பதவி வழங்கப்படும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இந்திய அரசு சாசனம் சொல்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த அனைத்து துறைகளிலும் அனைத்து பதவி நிலைகளிலும் இடஒதுக்கீடு பதவி வழங்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. கோவை மாவட்டம் ஆனைமலை திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் மகன் காரில் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் அவரது கட்சியை சார்ந்தவர்களே சாலையில் பாதுகாப்பாக நடக்க முடியாத சூழல் இருப்பதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே போலி ஆவணம் தயாரித்து தன் மனைவி பெயரில் பத்திரப்பதிவு செய்த திமுக நிர்வாகி மற்றும் அவருக்கு துணை போன சார் பதிவாளர் எழுத்தர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு. விடியா திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் நிலம் மோசடி, அடிதடி, ரவுடிசம் போன்ற செயல்களில் திமுகவினர் துணிகரமாக ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கர்நாடகாவில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 210 கிலோ ஹான்ஸ் போதைப்பொருள் சிக்கியது. இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுக்க திராணி இல்லாமல் வெற்று விளம்பரங்களில் மட்டுமே ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த போதை ஆசாமிகள் சாலையில் நின்று கொண்டிருந்தவர்களிடம் தகராறில் ஈடுபட்டு தாக்கியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையில் ஏற்படும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை நீலாங்கரையில் பணியில் இருந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளரை தாக்கிய மதுபோதை ஆசாமி பிடிபட்டார். மது என்ற அரக்கனால் காவலர்கள் முதல் பொதுமக்கள் வரை பாதிக்கப்படும் நிலையில் மதுபான கடையை மூடும் எண்ணம் ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது இருக்கிறதா என்று மக்கள் கேள்வி. திருப்பரங்குன்றம் அருகே மதுரை மேயரை முற்றுகையிட்ட மக்கள் அம்மா உணவகம் முன்பு இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த அடிப்படை வசதியும் முறையாக செய்வதில்லை எனவும் வாக்குவாதம். கேள்வி மேல் கேள்வி கேட்ட மக்களுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் திகைத்து போன மேயர் விட்டால் போதும் என ஓட்டம். வெளியில பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கொட்டுறாங்க, குப்பை வச்சு ட்ரம் வச்சு கொட்டுறாங்க. அது ஹோட்டலுக்காரங்க, மீன் கடைக்காரங்க பூரா கழிவுகளை பூரா வந்து கொட்டிடுறாங்க. அது வந்து சுடுநாட்டம் பண்ணி அது தண்ணியா வடியுது. அதை தாண்டி மார்க்கெட்டுக்கு வந்து காய் வாங்க வரணும் வரமாட்டாங்க. நாங்களே எவ்வளவு பொதுமக்கள் வரமாட்டாங்க. மூக்கு புத்தி அப்படி ஐயோ மார்க்கெட் பண்ண வாடகை வருது அப்படின்னு போயிடுறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் வழங்கிய காப்பீடு அட்டை பயன்பாட்டில் இல்லை என கூறி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நிர்வாகம் நோயாளி ஒருவரை அலைக்கழிப்பதாக தகவல். கடந்த 10 நாட்களாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவில்லை என குற்றஞ்சாட்டிய பாதிக்கப்பட்டவர் ஸ்டாலின் அரசின் திட்டங்கள் எல்லாம் விளம்பர திட்டமாகவே இருப்பதாக வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே பெண்ணிடம் காவல் உதவி ஆய்வாளர் ஆபாசமாக வசைப்பாடும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி.
ஸ்டாலின் ஆட்சியில் புகார் கொடுக்க வரும் பெண்களிடம் காவல்துறையினரே அத்துமீறி நடந்து கொள்வதாக புகார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 4 டன் ரேஷன் அரிசியை கடத்திய இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் அதை தடுக்காத முதல்வர் மீண்டும் ஆட்சி வேண்டுமென ஆசைப்படக்கூடாது என மக்கள் ஆதங்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வெறிநாய்கள் கடித்ததில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியானதால் விவசாயி அதிர்ச்சி. நாய் தொல்லைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு வெறுமனே முதல்வர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தி விளம்பரம் செய்து வருவதாக மக்கள் விமர்சனம். திருப்பூரில் சிறிது நேர மழையால் புதிதாக கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என ஊழல் தலைவிரித்தாடுவதால் எந்த பணியும் முறையாக நடைபெறுவது இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் கல்லூரி மாணவியை திட்டி பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்ற அரசு பேருந்து நடத்துனருடன் மாணவியின் தாய் மற்றும் உறவினர்கள் கடும் வாக்குவாதம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் நடத்துனர்கள் வரை பெண்களையும் குழந்தைகளையும் அவமதிக்கும் செயல் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்து நிற்காது என்று கூறி பயணிகளை 1 கிலோமீட்டருக்கு நடக்க வைத்த அவலம். வீடியோ எடுத்து என்ன செய்ய போகிறீர், மேனேஜரை போய் பாருங்கள் என்று தெனாவட்டாக கூறிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சார், பொன்னமரை பஸ் ஸ்டாண்ட் பிடிக்க முடியாதா? ஏன் சார், ஏன் சார் இது ஸ்டாப் இல்லையா? சார், பொன்னமரை பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுத்து என்னோட போறியா? போய் மேனேஜர் வேலைங்க போங்க. ஏங்க நீ இங்க நிப்பாட்டு பிடிக்க முடியாதா? முடியாது. சரி பா, எவ்வளவு பேர் இறங்குறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு இது? ஏன் இறக்குறா என்ன உங்களுக்கு? சார், கதவை திறங்க சார், கதவை திறங்க சார். திறக்க முடியாது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வரை அடாவடியில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் அவலம். சேலத்தில் வீட்டுக்குள் மூதாட்டி உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிசம் பெருகியுள்ளதால் கொலை, மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் வளர்ப்பு நாய் கடித்து 10 வயது சிறுவன் படுகாயம். முதல்வர் ஸ்டாலின் நடத்திய நாய்க்கடி சம்பவம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடத்தி 24 மணி நேரம் முடிவதற்குள் நடந்தேறிய கொடூரம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காவிரி ஆற்றில் இருந்து சட்டவிரோதமாக மணலை ஏற்றி வந்த 2 வாகனங்கள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மணல் விற்பனை குறித்து காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகத்திடமும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மணல் திருட்டு படு ஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பக்தர்களை ரவுடி போல் மிரட்டிய பூசாரி. கோயில்களில் தொடர் சர்ச்சைகள் நடக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு ஆன்மீக அரசு என பெருமை பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எங்கே சென்றார் என மக்கள் கேள்வி. மணி 7 ஆச்சு, கோயில் திறக்கலன்னு கேக்குறோம். திறக்க முடியாதுன்னு சொல்ல நீங்க யாரு? திறக்க முடியாது. நான் பக்தன், நான் பக்தங்க. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? கோவை மாநகராட்சியில் தூய்மை பணிக்கான ஒப்பந்த வாகன ஓட்டுநர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 2வது நாளாக தொடர்வதால் தூய்மை பணிகள் பாதிப்பு.
ஸ்டாலின் மாடல் மாநகராட்சி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்காததால் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் அவலம். கேரள மாநிலம் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 4 நோயாளிகள் பலி. நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு. மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகையால் வாகன நெரிசலில் ஸ்தம்பித்து போன கொடைக்கானல். முக்கிய நகர் பகுதிகளில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திமுக கவுன்சிலர்கள் மக்களுக்காக பணியாற்ற முடியவில்லை எனவும் அதிகார வர்க்கம் பணி செய்ய விடாமல் தடுப்பதாகவும் குற்றச்சாட்டு. திமுக பெண் கவுன்சிலரின் கணவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட அதிருப்தியான பதிவால் திமுகவினர் மத்தியில் பரபரப்பு. திருவண்ணாமலை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் விடியா திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நள்ளிரவை கடந்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள். பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த பின் அனைத்து தரப்பு மக்களையும் ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வருவதாக ஊழியர்கள் வேதனை. காத்திருப்பு போராட்டத்தில் வழங்க வேண்டும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு அரசு செயலரே என்னாச்சு ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என ஸ்டாலின் மாணவர்களை ஏமாற்றிய நிலையில் நாளை நடைபெறும் நீட் தேர்வில் 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். பொய் வாக்குறுதியால் 22 மாணவ மாணவிகள் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் 1.5 லட்சம் மாணவர்களின் குடும்பங்களின் வாக்குகள் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மாறலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து. இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டு துவங்கியுள்ள நிலையில் வெளிப்படையான அறிவிப்பில்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள் சொத்து வரியை 6% உயர்த்தியுள்ளதால் மக்கள் கடும் அதிருப்தி. வரியை உயர்த்துவது போல் மக்களின் வருமானத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்காமல் உள்ளாட்சிகளை பராமரிக்காமல் ஸ்டாலின் அரசு வரிகளை மட்டும் பல மடங்கு உயர்த்தி மக்களை வஞ்சிப்பதாக வேதனை. ஏன்னா இப்போது அடிக்கடி ஏற்றுறதுனால லேண்ட் ஓனரும் குழப்பமாயிடுறாங்க, ரெண்டல் இருக்கவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதால் மற்ற வேலைகள்லாம் பாதிக்குது. இது ஏறுறதுனால மற்ற எல்லாமே ஏறுது. இப்போ ரெண்டல் பார்த்திங்கன்னா ஏறுது. அதே மாதிரி ரெண்டலில் இருக்கவங்களுக்கு சிரமம் ஆகுது. அவங்க சம்பளத்தில் எதுவும் பண்ண முடியாமல்